ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வரை ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு விதிக்கப்பட்ட முப்படை வீரர்களுக்கு சல்யூட் பேரணி நடைபெற்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமார், விவரங்கள் என்ன? ஆபரேஷன் சிந்தூருக்கு வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சல்யூட் பேரணி என்பது தற்போது பிரபல தொழிலதிபர் மார்டின் மகனும் மார்டின் குழும நிர்வாகிகளும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் தற்போது புதுச்சேரி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு சல்யூட் தெரிவிக்கும் இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் குழும நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் இந்த பேரணியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், அதே போல பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கிய இந்த பேரணி என்பது திருவள்ளுவர் சாலை, வள்ளலார் சாலை வழியாக தற்போது காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வந்திருக்கிறது. பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட இடம்பெற்ற இந்த பேரணி என்பது தற்போது காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தற்போது நிறைவடைந்தது. புதுச்சேரியில் தனது அரசியல் பிரவேசத்தை தொடங்கியிருக்கிறார் பிரபல ராஜேந்திரன் மகன் அவர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே பேசப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பேரணி பிரம்மாண்ட பேரணி மூலம் அவர் புதுச்சேரி அரசியல் களம் காண இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. மேலும் இந்த பேரணியில் அவருக்கு ஆதரவாக பாஜக மற்றும் பாஜகவுக்கு ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பேரணியில் பங்கேற்ற நிலையில் அவர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியினுடைய இந்த காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பிலே போட்டியிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே தற்போது இந்த முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட பேரணி என்பது நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற தொடங்கி தற்போது காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வந்தடைந்து 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் பங்கேற்று தேசிய கொடிகளை கையில் ஏந்தியவாறு இந்த பேரணியில் ஈடுபட்டு தற்போது இந்த பேரணி என்பது காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.